குட்டம் ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மன் கோவில் பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். கோவிலின் அமைப்பு, நோய் தீர்க்கும் மரம், இதெல்லாம் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அம்மன் கோவில், அதாவது குட்டம் ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, நான் சொல்கிறேன், இந்த நாட்கள்லாம் நீங்கள் அந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த கோவில் மட்டும் இல்லை, அந்த குட்டம் கிராமமே சும்மா பிரகாசமாக கலகலன்னு திருவிழா மாதிரி இருக்கும். வருடந்தோறும் ஆடி மாதம் கடைசி திங்கட்கிழமை நடைபெறும் திருவிழா பிரசித்தி பெற்றது. இக்கோவிலையும் அருகே உள்ள முத்துமாரியம்மன் சமேத சிவனணைந்த பெருமாள் கோவிலையும் இணைக்கும் பெரும் விழாவாக இந்த ஒரு விழா கொண்டாடப்படுகிறது. இது தவிர சித்திரையில் திருமால் பூஜை, வைகாசி விசாகம், நவராத்திரி, திருக்கார்த்திகை, மார்கழி மாத சிறப்பு வழிபாடு, மாசி சிவராத்திரி, பங்குனி உத்திரம் ஆகியவையையும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. எந்தெந்த நாள் வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னா மட்டும் பத்தாது, கரெக்டான லொகேஷனும் சொல்லணும்ல. கரெக்டான லொகேஷனும் நான் சொல்றேன். திருச்செந்தூர் கன்னியாகுமரி கிழக்கு கடற்கரை சாலையில் திருச்செந்தூரில் இருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும், திருநெல்வேலியில் இருந்து 76 கிலோமீட்டர் தொலைவிலும், புகழ்பெற்ற உவரி திருத்தலத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் குட்டம் அப்படிங்கிற கிராமம் அமைந்துள்ளது. திருச்செந்தூர், கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருநெல்வேலி மற்றும் சென்னை ஆகிய பகுதிகளிலிருந்து நேரடி பேருந்து வசதி உள்ளது. நடை திறக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 6 மணி வரை கோவிலின் நடை திறந்திருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.